கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கதை ரொம்ப தெளிவா பதில் சொல்லும். 2 குழந்தைங்க ஒரு தாயின் கருவுல இருந்தாங்க. முதல் குழந்தை 2வது குழந்தைய பார்த்து பிரசவத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டான்னு கேட்டுச்சு. 2வது குழந்தை நிச்சயமா ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம இங்க தயாராகிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுச்சு. உடனே முதல் குழந்தை, எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ சொல்ற மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுதுன்னா அது எப்படி இருக்கும்னு கேட்டுச்சுது. அதுக்கு 2வது குழந்தை, இங்க இருக்கிறத விட அங்க அதிகமா வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாம நம்ம கால்களை வச்சு நடப்போம், நம்ம வாயை வச்சு சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு முதல் குழந்தை, நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்குது, அது எப்படி சாத்தியமாகும்? காலை வச்சு நடப்போமா, வாயை வச்சு சாப்பிடுவோமா? என்ன சொல்ற நீ? முட்டாள்தனமா பேசாத, நம்மள ஒரு கொடி சுற்றி இருக்குது பாரு, இது எவ்வளவு சின்னதா இருக்குது, இது இல்லாம நம்ம வாழவே முடியாது, அப்புறம் எங்க நீ நடப்ப சாப்பிடுவேன்னு கேலியா கேட்டுச்சு. அதுக்கு 2வது குழந்தை, எனக்கு என்னமோ இந்த கொடி அங்க நம்மளை கட்டுப்படுத்தாதுன்னு தோணுது, இந்த இடத்த விட ஒரு சிறந்த இடத்துக்கு நாம போவோம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுச்சு. அதுக்கு முதல் குழந்தை, பிரசவத்துக்கு அப்புறம் யாராவது திரும்பி வந்து நீ பார்த்திருக்கியா? பிரசவம் வாழ்க்கையின் முடிவு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, மௌனம், அமைதி, நிசப்தம், அவ்வளவுதான்னு அடிச்சு சொல்லுச்சு. அதுக்கு 2வது குழந்தை, அங்க நம்ம அம்மா நம்மள நல்லா கவனிச்சுக்கிடுவாங்கன்னு சொல்ல, முதல் குழந்தை, அம்மாவா? அது யாரு? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு காட்டு பார்க்கலாம்னு சொல்லுச்சு. உடனே 2வது குழந்தை, நம்மை சுற்றி இருக்கிறது நம்ம அம்மா, நாம அவங்களுக்குள்ள இருக்கிறோம், அவங்க இல்லாம நாம இல்ல. அமைதியான தருணங்கள்ல நான் அவங்க குரலை கேட்கிறேன், அவங்க அன்பை உணர்றேன், பிரசவத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுச்சு. இந்த கதையை வாசிச்ச உடனே எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான்.